அனைத்து மக்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நடந்து கொண்டிருந்த நம்முடைய இந்தியா பாகிஸ்தான் போர் நல்லபடி முடிவடைந்தது. இதில் சிந்தூர் என்ற மாபெரும் புரட்சியை துவங்கி அந்த அரக்கர்களை எல்லாம் அழித்த இந்திய இராணுவ வீரர்களுக்கு நாங்கள் அனைவரும் மனதார வாழ்த்துக்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு முன் உதாரணமாக இருந்த நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அவரை சார்ந்த அனைவருக்கும் எங்களுடைய அனைத்து இராணுவ வீரர்கள் சொந்தங்கள் முன்னாள் இராணுவ சொந்தங்கள் அனைவருடைய சார்பாக நன்றிகளை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நேற்றைய முந்தினால் இதற்கு முன்னால் இருந்த மாண்புமிகு நம்முடைய செல்லூர் ராஜு அவர்கள், தர்மகோல் ராஜு சொல்கிறோம் அவங்கள கேவலமாக, அந்த ராஜு அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு பேட்டி அளித்திருந்தார். நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இராணுவ வீரர்களை பாராட்டி ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். அந்த நிகழ்ச்சிக்கு ஏதாவது சொல்லணும் இல்லையா அவங்க, அதுக்காக என்ன பண்ணுறாரு, அவர் எதையோ பேசி கேவலமாக சொல்கிறார். இராணுவர்கள் என்ன போரில் போய் இப்போ அவங்க என்ன ஃபைட் பண்ணாங்களா, இது பண்ணாங்களான்னு அசிங்கமாக பேசியிருக்கார். அது எல்லாரும் அறிந்தது. உண்மைதான், இராணுவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லா சலுகைகளும் நம்முடைய மதிப்பிற்குரிய மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் செய்தார்கள், இல்லை என்று சொல்லவில்லை, ஒற்றுக்கொள்கிறேன். அதற்கு நீங்கள் அவர் தனிப்பட்ட முறையில் பாராட்டுங்கள். அதை விட்டுட்டு இராணுவர்களுக்கு பாராட்டு சொல்கிறான் ஸ்டாலின். இது இராணுவர்கள் என்ன பண்ணானுங்க, இராணுவர்கள் போய் படை வீரர்கள் போய் எவன் சாண்டை போட்டான், எங்கேயோ உட்காந்து பட்டனை அழுத்தினா குண்டு வச்சுது அந்த ஜெயிச்சுட்டு வந்துட்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேவலமாக சொல்லியிருக்கிறார்கள். அதை கண்டித்து ஆற்காடு வட்ட முன்னாள் இராணுவ வீரர் படை நல சங்கத்திலிருந்து அனைத்து மூத்த உறுப்பினர்கள் மற்றும் இராணுவ அதிகாரிகள், மேலும் ஆற்காடு வட்ட முன்னாள் முப்படை இராணுவ நல சங்கத்தினுடைய தலைவர், செயலர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன பேட்டி அளித்திருக்கோம். அதனுடைய காணொலி நிகழ்ச்சியை தாங்கள் பாருங்கள். காரணம், நாங்கள்லாம் இப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இதை சிறப்பாக கொண்டாட வேண்டிய நிகழ்ச்சி நேரத்தில் மிகவும் கீழ்த்தரமாக அந்த யூடியூப்பில் கொடுத்துருக்க பேட்டியை பார்க்கும்போது எல்லாருக்கும் வயிறு எழுது. அவரை கண்டித்து இந்த ஒரு காணொலியை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். என்றும் மக்கள் சேவையில் உங்களில் நான் லயன் எஸ் கௌரி ஜெகநாத், மாவட்ட தலைவர் மற்றும் எக்ஸர்விஸ்மென் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய டைரக்டர் மற்றும் நேஷனல் எக்ஸர்விஸ்மென் பார்ட்டியினுடைய மாநில பொது துணை செயலாளர் மற்றும் ரெட் கிராஸ் அசோசியேஷனுடைய லைஃப் டைம் மெம்பர் என்ற முறையில் மிகவும் மனவருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எஸ் கௌரி ஜெகநாத், X9 இன்ஜினியரிங் ரெஜிமெண்ட். நன்றிகளுடன் வணக்கங்கள். வணக்கம். ஆற்காடு வட்ட முன்னாள் முப்படை வீரர்கள் நல சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் மீடியாவில் பேட்டி அளிக்கும் போது ஆபரேஷன் செந்தூர் சண்டையில் ராணுவ வீரர்கள் என்ன எல்லையில் போய் சண்டையா போட்டார்கள், அவர்கள் பின்னாடி தானே இருந்தார்கள் மற்றும் பிரதமர் ஐயா மோடி அவர்கள் மற்றும் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இவர்கள் வாங்கி கொடுத்த தம் ராணுவ தளவாடங்களை வைத்துக் கொண்டுதானே ஒரு பட்டனை தட்டினால் போதும் போய் அந்த சேர்ந்த வேண்டிய இடத்தில் போய் விழுந்துவிடும். ராணுவ வீரர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் எல்லையில் போய் சண்டையிடவில்லை என்று நம்ம ராணுவ வீரர்களை பற்றி கொச்சையாக பேசி இழிவுபடுத்தியுள்ளார் பொது மக்களின் முன்பாக. மற்றும் அவர்கள் PM மோடி அவர்களுக்கும் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் தான் நன்றியை சொல்ல வேண்டும். இவர்களுக்கு இந்த நன்றி சொல்ல வேண்டும். இவர்களை அழைத்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்தக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள் வன்மையாக கண்டிக்கிறோம். மற்றும் தவிர அந்த இடத்தில் போய் விழுந்துவிட்டோம் வீரர்கள்
ராணுவ வீரர்கள் என்ன செய்தார்கள், இதை பலமுறை அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேள்வி எழுப்பினார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரி படித்தும் அறிவில்லாத ஜீவிகளுக்கு மக்கள் பிரதிநிதியாகவும் தேர்ந்தெடுப்பதே தவறு. ஜவானின் கஷ்ட நஷ்டங்கள் செயல்பாட்டை உணராத துரோகிகள். மக்கள் பிரதிநிதிகள் எப்பொழுதுமே எடுத்துக்காட்டாகவும் முன்னோடிகளாகவும் நின்று மக்களுக்கு நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு நாட்டை இழிவுபடுத்தி பேசுவது, தலைக்குறவாக பேசுவது, எதிர்மறையாக பேசுவது, எதிர் நாட்டவருக்கு சாதகமாக பேசுவது, இந்த மாதிரி பேசினால் வன்மையாக கண்டிக்கிறோம். தண்டிக்கப்பட வேண்டியவர்களாவார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மாநில முதல்வர் அவர்களின் கனிவான கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்க கோரி இந்த பதிவை பதிவிடுகிறோம். இப்படிக்கு ஆற்காடு வட்ட முன்னாள் முப்படை வீரர்கள் நலச்சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள். ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்ட ஆற்காடு வட்டத்தில் உள்ள முன்னாள் முப்படை வீரர்கள் நலசங்கத்தின் சார்பாக இன்று முன்னாள் மந்திரி அதாவது அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்களை கண்டித்து ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம், கண்டிக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர் நம்முடைய ஜவான்களை அவமதித்து பேசியிருக்கிறார் என்பது ஊடக வாயிலாக தெரிந்து கொண்டோம். ஆகவே அவர் மீது கண்டிக்கத்தக்க ஒரு கண்டனத்தை நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இதை செய்ய வேண்டும் என்று ராணிப்பேட்டை மாவட்டத்தின் முன்னாள் முப்படை வீரர்கள் சங்கத்தின் சார்பாகவும் முன்னெடுக்கிறோம். அதே போல பட்டன் தட்டினா போய் விடுன்னு சொல்றாரு அவரு. அப்படின்னா ஆர்மியே தேவையில்லையே. பட்டன் தட் வீட்டில் உட்காந்து பட்டன் தட்ட வேண்டியதானே. அமித்ஷாவோ மோடியோ ராஜ்நாத் சிங் அவர்களும் ஆஃபீஸ்லேயே உட்காந்து பட்டன் தட்டிக்கலாம். ராணுவமே தேவையில்லை. அவர் என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்றா, அந்த மோடிக்கும் மதிப்பிற்குரிய பிஎம் அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ராணுவ வீரர்கள் தேவையில்லை. அவர்கள் போய் சண்டை போடுவதில்லை. அவருக்கு கொடுக்குற சம்பளம் எல்லாமே வீடு. அவரை மற்ற பேரை விட்ரா பண்ணிக்கோங்க, நீங்க பட்டனை வச்சு நாட்டை காப்பாத்திங்க அப்படின்னு சொல்லலாம். இதான உண்மை. அவர் பேசுற பேச்சிலிருந்து தெளிவா தெரியுது. ஆகவே அவரை தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட வேண்டும். அவர் சொன்னது திரும்ப திரும்ப அவரே கேட்டு அது தவறு என்பதை உணர்ந்து மக்கள் முன்னால் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு முழுக்க உள்ள இந்நாள் முன்னாள் படை வீரர்களின் நல சங்கத்தின் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு துரோகியை, ஒரு ஒன்றும் தெரியாத ஒரு அமைச்சரை தமிழ்நாட்டுக்கு ஒரு மந்திரியாக நியமித்தால் அந்த நிர்வாகம் எப்படி நடக்கும் என்பதை ஒரு வாய் மூலமாக, ஒரு சொல் மூலமாக புலப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியை அரசியலிலிருந்து புறக்கணிக்க வேண்டும். அந்த கட்சி அவருக்கு எந்த பதவியும் கொடுக்க கூடாது. இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியை வைத்து அரசியல் நடத்துவதால் நாட்டுக்கு ஒன்றுமே நடக்காது என்பதை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் உணர்ந்து இவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த நடவடிக்கை ஊடக வாயில்களாக பகிரங்கமாக முன்னாள் முதலமைச்சரும் வெளியிடப்பட வேண்டும். இவரும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். मैं आरकाड तालुक रानीपेट डिस्ट्रिक्ट भूतपूर्व सैनिक के उपलक्ष्य में ये बात करने के आया हूँ। मैं आरकाड एक्स-सर्विसमैन एसोसिएशन ट्रेजरर हूँ। मेरा नाम है नाइट रिटायर्ड एल.एस. जोली। मिस्टर सेल्लूर राज अवர்கள் मिस्टर सेल्लूर राज जो बात किया है भूतपूर्व सैनिक और अभी एक्टिंग सैनिक के बारे में उन लोग जाकर लड़ाई किया, उन लोग को नहीं किया। सिर्फ पीएम और होम मिनिस्टर अमित शाह जी और डिफेंस मिनिस्टर राजनाथ सिंह ने जो हथियार जो मिसाइल वगैरह लाकर भारत से लाकर दिया था,
उसको एक बटन दबाकर मार के खत्म कर दिया। इन लोग कौन सा लड़ाई किया? चीफ मिनिस्टर ऑफ तमिलनाडु जाकर उनको एक असेंबल करके चेन्नई में एक मेला बनाया था, उसको एकदम इन्होंने इज्जत मिटा दिया। और भूतपूर्व सैनिक के बारे में बिल्कुल जो बात किया वो देशद्रोह की बात है। इस तरह इसी टाइम पर इस तरह बात नहीं करना चाहिए। उनको ये करना चाहिए, चलो बहुत अच्छा किया भूतपूर्व सैनिक इन्होंने जो मिलकर के जो कुछ पाकिस्तान के साथ में अपना जो दुश्मन को मिट्टी मिटा दिया है, उनके लिए हम स्वागत करते करके बोलना चाहिए। बल्कि इन्होंने जवान का बारे में उल्टा बात किया। और इससे पहले एडीएम के समय में ये जो डिफेंस मिनिस्टर जो एक्स-सर्विसमैन का वेलफेयर मिनिस्टर रहा, और ये भी बोल रहा है कि हमारे फैमिली में सारे फौजी हैं। इसका मतलब पता चला ये फौज में किसी की इज्जत नहीं दिया। इज्जत नहीं देने का वजह से ये हालत हो रहा। जो एक कहावत है, पुराना लोग जो बोलते हैं, घर में जो अपना बाल बच्चे के साथ मेंटेन जो कर रखा वो बाहर में पब्लिक में ठीक से चलाएगा। ऐसे आदमी के नालायक की वजह से अपना फौजी का भी सत्यानाश हो रहा है। इन लोग जो है एक स्पाई करके बाकी अपना दुश्मन देश को भी कोई मैसेज दे सकता, इनको कोई भरोसा नहीं है। इसीलिए ऐसे आदमी को हम जो निवेदन करते हैं, चीफ मिनिस्टर ऑफ तमिलनाडु मिस्टर स्टालिन, उनको इस बात को मद्देनजर रखते हुए इस बात को सेलूराज ऊपर में ठीक से कड़ी एक्शन करके हम भूतपूर्व सैनिक और आज एक्टिंग सर्विस के बारे में कोई भलाई करना चाहिए। बाकी हमारे लिए कुछ नहीं है। ये जो बात किया उन्होंने उस बात को रिपीट करके देखना चाहिए और सुनना चाहिए। मैं क्या बोल रहा हूँ सही बोला था या नहीं। ऐसे मूर्खों को जो है इस देश में पैदा होकर के अपना भारत माता की कलंक है, ये हमारा वादा है। हम आर्काड संघ जो एसोसिएशन में कई सालों चला रहे हैं, इसी मुताबिक एक व्यक्ति को कहीं नहीं देखा। ये जो पढ़ा लिखा बीएससी कुछ पढ़ा लिखा बोलते हैं, ये तो अनपढ़ के लायक नहीं है, अंगूठा छाप है बिल्कुल। ये मैं जो अपना करते हुए करता हूँ, अपना फौज में आर्काड एसोसिएशन जो भी आता है उनको जो कल्याण करके भेजे हैं, इसी वजह से आदमी की वजह से बाकी लोगों को नहीं सुधरेगी। ओके, धन्यवाद। जय हिंद। भारत माता की जय। भारत माता की जय। भारत माता की जय। जय जवान जय किसान। 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 धन्यवाद। जय हिंद। मातरम। वंदे मातरम। वंदे मातरम। தூங்காம கண் விழித்து இந்த ராணுவ வீரர்களுடைய நடவடிக்கையை உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு வீடியோ மூலமாக. பாரத பிரதமர் இப்படி ஒரு பிரதமர் நாம பெற்றதுக்கு உண்மையிலேயே இந்திய மக்கள் பெருமைப்படணும். நம்ம பெருமைப்படுறோம். இதை விட்டுட்டு இன்னைக்கு என்னமோ ராணுவ வீரர்களுக்கு, ஏன்னா ராணுவ வீரர்களுக்கு போர்லையா போய் இதுலயா போய் சண்டையா போட்டாங்க இல்ல. தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு, வாங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர், கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர்கள். இவர்கள் தான் எந்தெந்த இது வாங்கணும், நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம், எதிரிகள் வந்தா எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் உன்னிப்பாக. முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யார? பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர். அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு திமுக என்ன நாடகம் ஆடுறாங்க பாருங்க.